சரியான நேரத்தில் அழைப்பு விடுத்த அஜித் தோவல் நிச்சயம் பழிவாங்க வேண்டும் நேரடியாக கூறியதால் அதிரடி மாற்றம். வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2.0 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் தொடக்க விழாவில் உரையாற்றிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூறிய வார்த்தைகளும் அவர் அழைப்பு விடுத்த நேரமும் தற்போது இந்தியாவின் பாதுகாப்பு வல்லுநர்களை கடந்து பொது தரப்பிலும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. அஜித் தோவல் கூறியதாவது, சுதந்திர இந்தியா இப்போது இருப்பது போல எப்போதும் சுதந்திரமாக இருந்தது இல்லை. இதற்காக நமது முன்னோர்கள் பெரும் தியாகங்களை செய்துள்ளனர். அவர்கள் பெரும் அவமானங்களை தாங்கிக் கொண்டனர். ஆழ்ந்த கையெழுநிலை காலங்களை அவர்கள் அனுபவித்தனர். பலர் தூக்கு மேடையை எதிர்கொண்டனர். நமது கிராமங்கள் எரிக்கப்பட்டன. நமது நாகரிகம் அழிக்கப்பட்டது. நமது கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. நாம் அமைதியான பார்வையாளர்களாக கையெறு நிலையில் இருந்தோம். இந்த வரலாறு நமக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. இன்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளும் அந்த தீப்பொறி இருக்க வேண்டும். பழிவாங்குதல் என்ற வார்த்தையானது சிறந்தது அல்ல. ஆனால் பழிவாங்குதல் என்பது ஒரு வலிமையான சக்தி. நமது வரலாற்றுக்காக நாம் பழிவாங்க வேண்டும். நமது உரிமைகள், நமது யோசனைகள், நமது நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு சிறந்த இந்தியாவை நாம் கட்டியெழுப்பக்கூடிய இடத்துக்கு இந்த நாட்டை நாம் மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவின் பண்டைய நாகரிகம் மேம்பட்டதாகவும் அமைதியானதாகவும் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த கடந்த கால அலட்சியம் கடுமையான பாடங்களை கற்பித்தது. நம்மிடம் மிகவும் வளர்ந்த நாகரிகம் இருந்தது. நாம் யாருடைய வழிபாட்டு தலங்களையும் அழிக்கவில்லை. நாம் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று கொள்ளையடிக்கவில்லை. உலகின் மற்ற பகுதிகள் மிகவும் பின்தங்கி இருந்தபோது நாம் அந்த நாட்டையும் அல்லது மக்களையும் தாக்கவில்லை. ஆனால் நமது பாதுகாப்பையும் நமக்கு இருந்த அச்சுறுத்தல்களையும் புரிந்து கொள்வதில் நாம் தவறிவிட்டோம். நாம் அதில் அலட்சியமாக இருந்தபோது வரலாறு நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோமா? அந்த பாடத்தை நாம் நினைவில் வைத்திருப்போமா? வருங்கால சந்ததியினர் அந்த பாடத்தை மறந்துவிட்டால் அது இந்த நாட்டுக்கு ஏற்படும் மிகப்பெரிய சோகமாக இருக்கும் என நேரடியாக குறிப்பிட்டார். இதன் மூலம் வளரும் இளம் தலைமுறைக்கு நிச்சயம் விஷயத்தை சொல்ல வேண்டியது கடமை என்பதும், அவ்வாறு இல்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவும் அவரது பேச்சு நேரடியாக உணர்த்தியிருக்கிறது.